نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون. وقال النبي صلى الله عليه وسلم: من قرأ حرفا فله به حسنة والحسنة بعشر أمثالها، أو كما قال عليه الصلاة والسلام. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பாக்கியங்களில் இரண்டு அருள்கள், இரண்டு பாக்கியங்கள், அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இரண்டு பாக்கியங்களை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறான். குல் பிஃபضலில்லாஹி வ பிரஹ்மதி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஃபضலை கொண்டும் ரஹ்மத்தை கொண்டும் நீங்கள் சந்தோஷப்படுவீர்களாக. இந்த இரண்டும் தான் நீங்கள் சேமித்து வைத்திருக்கிற அனைத்தையும் விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் ஃபضல், ரஹ்மத் என்றால் என்ன? பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் உலமாக்களில் ஒரு சாரார் சொல்வார்கள், ஃபضலுல்லாஹ் என்று சொன்னால் ஈமானுடைய பாக்கியம், ரஹ்மத் என்று சொன்னால் திருக்குர்ஆன் என்கிற இந்த பாக்கியம். அல்லாஹ் ஈமானையும் இந்த குர்ஆனையும் நமக்கு வழங்கியதை கண்டு நாம் மகிழ வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு நினைவூட்டுகிறான். அருள்மறை அருளப்பட்ட மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஷாபானுடைய மாதமும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் வலியுறுத்துவது என்ன? ரமதான் வரட்டும், அமல் செய்து கொள்ளலாம் என்று கருதுவோருக்கு ரமதானிலும் அமல் செய்கிற வாய்ப்பு கிடைக்காது. ரமதான் வருவதற்கு முன்னால் தம்மை ஆயப்படுத்தக்கூடியவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த வாய்ப்பினை அல்லாஹ் கொடுக்கிறான். அதனால் அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் கவனிக்க வேண்டிய அமல்கள் குறித்து சொல்லி வருகிறோம். அந்த வகையிலே குர்ஆன் ஓதுவது, அதிலும் குறிப்பாக இரவு தொழுகையில் ஓதுவது, குர்ஆன் ஓதும்போது ஏற்படுகிற மகிழ்ச்சி, அதில் ஏற்பட வேண்டிய இன்பம், இதிலெல்லாம் நமது முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து நாம் சில விஷயங்களை நினைவுபடுத்தி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் என்பது ஒரு திக்ர். அல்லாஹும் திருமறையிலே இந்த குர்ஆனை ஒரு திக்ர் என்று சொல்வான். திக்ர்களில் எல்லாம் சிறந்த திக்ர் குர்ஆன். நாம் சுப்ஹான் அல்லாஹ் சொல்வது போல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது போல இந்த திருமறை ஒரு திக்ர். சாதாரணமாக நாம் எந்த திக்ர் செஞ்சாலும் அந்த திக்ருக்கென்று எவ்வளவு பலன்கள் இருக்கிறது, அதை நாம் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் திக்ரு செஞ்சால் அல்லாஹ் உங்களை நினைக்கிறான். திக்ரு செஞ்சால் மலக்குகள் உங்கள் அருகில் வர்றாங்க. ஹதீஸில் எத்தனையோ திக்ருகள் குறித்து எவ்வளவோ சவாபுகள் எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில திக்ருகளை, சிறந்த திக்ருகள், அதை வானவர்கள் போட்டி போடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. தொழுகையில் கூட ஒரு சஹாபி, அவரை அறியாமல் அவர் நாவில் இருந்து ஒரு அழகான திக்ர் ஒன்று வருகிறது. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. இதில் 34 எழுத்துக்கள் இருக்கிறது இல்லையா? இந்த 34 எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு எழுத்தினுடைய நன்மையை பதிவு செய்வதற்கு ஒரு மலக் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கலிமாத்துகள் அவ்வளவு உன்னதமானவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அவ்வளவு பாராட்டி சொன்னாங்க. இப்படி எத்தனையோ ஹதீஸுகளில் ஒவ்வொரு திக்ருக்கென்று எத்தனை நன்மைகளை பார்க்குறோம். மலக்குமார்களுடைய எண்ணிக்கையை பற்றி சொன்னேன். அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தில்
ஒரு இலை உதிர்வதையும் அல்லாஹ் அறிகிறான் என்ற அந்த ஆயத்தில் சொல்லுவாங்க. ஒரு இலைக்கு ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த இலை மரத்தில் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும், அது மரத்தில் இருந்து எப்போது உதிர்ந்து கீழே விழ வேண்டும், அது எப்போது காய்ந்து சருகாக வேண்டும், இதையெல்லாம் பதிவு செய்ய ஒரு வானவர் இருந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லுவாங்க. வானவர்களுடைய கூட்டம் என்பது மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட எண்ணிக்கை. அருமையானவர்களை, இப்படி சின்ன சின்ன திக்ருகளுக்கும் கூட எவ்வளவோ நன்மைகள் இருக்கிற போது அல்லாஹுடைய அருள்மறை குர்ஆன் அதற்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த குர்ஆனை எவ்வளவு ரசித்து நாம் ஓத வேண்டும் எண்ணி பாருங்கள். நாம் அந்த அளவுக்கு குர்ஆனோடு இன்றைக்கு தொடர்புடையவர்களாக இருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷுரைஹ் அல் ஹதரமி என்ற ஒரு சஹாபி, அவரை பற்றி சொல்லுவாங்க, கான லா யதவஸ்ஸதுல் குர்ஆன், அவர் இரவு நேரத்தில் குர்ஆனை தன்னுடைய தலையணையாக ஆக்கியது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன அர்த்தம்? யாராவது குர்ஆனை தலஹானியா வச்சு படுத்திருப்போமா? யாரும் செய்ய மாட்டோம். யாரும் அப்படி செய்ய போறதில்லை. குர்ஆனை போய் யாராவது தலஹானியா வச்சு படுத்திருப்போமா என்ன? ஆனா இந்த சஹாபியை பத்தி சொல்றாங்க, அவர் குர்ஆனை தலஹானியா ஆக்குனது இல்லைன்னு சொல்லி. யாருமே ஆக்குனது இல்லையே. அதற்கு விளக்கம் தரக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க, குர்ஆனை அவர் தலஹானியா ஆக்கிறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் இரவுல குர்ஆன் ஓதாமல் படுத்ததே இல்லை. யார் குர்ஆனை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு ராத்திரி படுத்து தூங்குறானோ அவன் குர்ஆனை தலஹானி ஆக்கிட்டான்னு அர்த்தம். இரவுல குர்ஆன் ஒரு மூலையில் இருக்குது, இவர் நிம்மதியா தூங்குறாரு, குர்ஆன் ஓத வேண்டும் என்கிற எண்ணமே வரல, குர்ஆனை குறித்த சிந்தனை வரலன்னா இவர் குர்ஆனை தலஹானியா ஆக்கிட்டாரு. இப்ப அந்த சஹாபி இரவுல குர்ஆன் ஓதாமல் இருந்ததே இல்லைன்னு சொன்னான். அருமையானவர்களே, இப்படித்தான் அவர்களுக்கும் திருக்குர்ஆனுக்குமான தொடர்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல குர்ஆன் ஓதுனாங்கன்னா அந்த சத்தத்தை சஹாபிகள் சொன்னாங்க, இரவுல தொழுகையில ஓதுவாங்க, லஹு அஸீஸுன் க அஸீஸில் மிர்ஜல், ஒரு பாத்திரம் கொதிக்கும் போது என்ன சத்தம் வருமோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல குர்ஆன் ஓதும் போது அழுகிற சத்தத்தை வர்ணிக்கிறாரு. தண்ணி கொதிக்கிற போது என்ன சத்தமோ அதே சத்தம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தொழும் போது வரும் என்று. இப்படிதான் குர்ஆன் அவர்கள் அவ்வளவு ரசித்து ஓதுனாங்க. அருமையானவர்களே, நாம குர்ஆனை ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில தள்ளி வச்சிருக்கிறோம். குர்ஆன் ஓதாத வாழ்க்கையில நிச்சயமாக நிம்மதி இருக்காது, அதுல எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது. அதுல இரவுல குர்ஆன் ஓதுறது, நாம பகல் காலத்திலேயே குர்ஆனை புறக்கணிக்கிறோம். யார் இரவுல ஓத போறாங்க? தஹஜ்ஜுத் நேரத்தில் குர்ஆன் ஓதுறது, சில ரக்காத்துகள் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு குர்ஆன் ஓதுறது, இரவுல ஓதுறது இருக்குது, அது அவ்வளவு சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவுல அல்லாஹ் 2 வணக்கத்தை சொல்றான். குமில் லைல் யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல், இரவுல தொழுங்க. அதுல தொடர்ச்சியில வரும் வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆன் அழகா ஓதுங்க. அப்ப இரவுல இரவு தொழுகை, குர்ஆனை ஓதுவது, இந்த 2 அமல்களை தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நேரம் இரவு தான். அதனால தான் இரவுல குர்ஆனை அருள வைக்கிறான். லைலத்துல் கத்ருங்கிற இரவு புனிதமாக ஆக்குறான். வரக்கூடிய ஷாபானுடைய 15ஆம் இரவு பாவ மன்னிப்புக்குரிய இரவாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவுல தான் அல்லாஹ் விண்ணுலகத்திற்கு அழைத்து சென்றான். இரவு தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நேரம். அதனால அந்த இரவு நேரத்துல தான் அல்லாஹ் வானத்தில் கீழே இறங்கி வர்றான், அடியார்களை நோக்கி தினமும் இறங்கி அல்லாஹ் கேட்கிறான். அந்த இரவுல குர்ஆன் ஓதுவது. அருமையானவர்களே, ரமலான் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுகிற ஒரு பழக்கத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்யுங்கள். தினமும் குர்ஆன் ஓதுகிற ஒரு பழக்கம் அதிகமாக ஓதுவது. நம்முடைய முன்னோர்கள் சஹாபா பெருமக்கள் அவங்கெல்லாம் குர்ஆனை ரசித்து ஓதுனதுக்கு உலகத்திலேயே பலன்களை கண்டாங்க. உலமாக்கள் அனுபவத்தில் சொல்லுவாங்க, யார் குர்ஆனை அதிகமாக ஓதுறாரோ 40 வகையான பரக்கத்துகள் அவருக்கு உலகத்தில் கிடைக்கும். மறுமையில கிடைக்கிறதல்ல, உலகத்தில் அவருக்கு கிடைக்கிற பலன்கள் 40 பலன்கள் கிடைக்கும் என்று. குர்ஆன் ஓதுனா உங்களை சுத்தி சக்கீனா, அமைதி கிடைக்கும் என்று ஒரு சஹாபியை பத்தி ஹதீஸ்ல வருது. அவங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. சில ரிவாயத்துகள் அந்த சஹாபியுடைய பெயர் உஸைத் இப்னு ஹுதைர் என்று வருது. ஒரு மிகச்சிறந்த சஹாபி, ஒரு அன்சாரி சஹாபி உஸைத் இப்னு ஹுதைர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரம் வருவதற்கு முன்னாலேயே முஸாப் பின் உமைர் அவங்க குர்ஆன் ஓதுறதை கேட்டார். அவ்வளவுதான், குர்ஆன் ஓதுறதை கேட்டு உஸைத் இப்னு ஹுதைர்
அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு சிறந்த சஹாபி. ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் வஃபாத் ஆனாங்க. உஸைத் இப்னு ஹுதைருடைய ஜனாசாவை தாமே சுமப்பேன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமந்து கொண்டு போனாங்க. அத்தகைய ஒரு பெருமதிமிக்க சஹாபி உஸைத் இப்னு ஹுதைர். அவங்க ஒரு நாள் பக்ரா சூரா ஓதிட்டு இருக்கிறாங்க. பக்ரா ஓதிட்டு இருக்கிறாங்க. ஓதிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு முன்னால குதிரையை 2 கயிறுகளால கட்டி வச்சிருக்கிறாங்க. திடீரென்று பார்த்தா அந்த குதிரை மிரளுது. என்ன என்று பார்க்கறாங்க, வானத்துல அழகான வெளிச்சம் தெரியுது, ஒரு பிரகாசம் தெரியுது மேகக்கூட்டத்துக்கு நடுவுல. அவர் காலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த மேகக்கூட்டம் என்ன என்று சொன்னபோது கேட்டபோது பெருமானார் சொன்னாங்க, அது சக்கீனா, நீ குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் இறங்கின சக்கீனான்னு சொன்னாங்க. நீங்க குர்ஆன் ஓதுறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல சக்கீனா இறங்குது. சக்கீனா என்ன, நிறைய விளக்கம் அதுக்கு கொடுப்பாங்க. சக்கீனான்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த பெட்டிக்குள் தௌராத்தை வச்சாங்களோ, தன்னுடைய கைத்தடியை வச்சாங்களோ, அல்லாஹ் கொடுத்த ஞான பலகையை வச்சாங்களோ, அந்த பெட்டி தான் சக்கீனா. குர்ஆன் ஓதுகிற ஒவ்வொருவருக்கு அருகிலும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாபூத், அந்த சக்கீனா என்கிற அந்த பெட்டி வந்து செல்லும் என்று சொல்றாங்க. அருமையானவர்களே, இப்போ குர்ஆன் ஓதுகிற இடத்துல சக்கீனா இறங்குதுன்னு சொன்னாங்க. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி குர்ஆன் ஓதுறாங்க, சூரத்துல் கஹஃப் ஓதிட்டு இருக்கிறாங்க. ஓதும்போது அங்க அவருக்கும் இதே தான், அவருடைய குதிரை மிரளுது. என்னன்னு தெரியல, குர்ஆன் ஓதுறதை நிறுத்தினா அதுவும் அமைதியாகிடுது, திரும்ப ஓதுனா குதிரையும் மிரளுது. அவருக்கோ பயம், அவருடைய குழந்தை பையன் படுத்திருக்கிறான், இந்த குதிரையினால மகனுக்கு ஆபத்து வருமோ என்று ஓதுறதை நிறுத்தவா வேண்டாமான்னு தெரியல. வானலோகத்தை பார்க்கிறாரு, அவரும் ஒரு மேகத்தை தான் பார்க்கிறாரு. மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ தொடர்ந்து ஓதி இருக்கலாமே, நீ தொடர்ந்து ஓதி இருக்கலாமேன்னு சொன்னாங்க. அந்த மேகக்கூட்டம் யாரும் அல்ல, உன்னுடைய குர்ஆன் திலாவத்தை கேட்பதற்காக வந்த வானவர்கள். நீ குர்ஆன் ஓதுறத கேட்பதற்கு வந்த வானவர்கள், நீ தொடர்ந்து ஓதி இருக்க வேண்டுமேன்னு சொன்னாங்க. நீங்க இரவு நேரத்தில் குர்ஆன் ஓதுறீங்கன்னு சொன்னா அதை கேட்பதற்கு வானலோகத்து வானவர்கள் வர்றாங்க. இன்றைக்கு இரவு நேரத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே, வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த ஃபோனில் வரக்கூடிய கண்டதுகள் இதையும் பார்க்குறோம். சிலர் அரசியலை பார்க்குறாங்க, அது ஒரு குப்பை அது இல்லையா. சிலர் பார்க்கக்கூடாத தவறான விஷயங்களை பார்க்குறாங்க, சிலர் விளையாட்டை பார்க்குறாங்க. மொத்தத்தில் எல்லாமே ஆபத்தானவை. மறுமையில் நம்மை மிகப்பெரிய ஆபத்தில் தள்ளக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். யாராவது படுக்கிறதுக்கு முன்னால குர்ஆனை எடுத்து ஓதி கொண்டு படுப்போம், அந்த எண்ணம் நமக்கு வர்றதில்லை. ஃபுதைல் இப்னு இயாத் அவர்கள் ஒரு பெரிய மகான். அவங்க சொல்லுவாங்க, இரவின் ஆரம்பத்திலேயே எழுந்துருவேன், கொஞ்ச நேரம் இஷாவை தொழுதுட்டு படுக்கிறது, ஆரம்பத்திலே எஞ்சிருவேன். எஞ்சி டயத்தை பார்த்தா இவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு நினைப்பேன். ஆனால் தக்பீர் கட்டி நான் குர்ஆன் ஓத ஆரம்பிப்பேன். குர்ஆன் ஓதுவதில் இவ்வளவு லயித்து போயிடுவேன், இவ்வளவு இன்பத்தில் மூழ்கி இருப்பேன். காலையில் ஃபஜ்ர் வக்து வந்துடும், ஆனால் குர்ஆன் ஓதிய அந்த நிறைவு எனக்கு ஏற்படாது. ராத்திரி பூரா ஓதி இருப்பாரு, இரவெல்லாம் ஓதி முடிப்பேன், ஃபஜ்ருடைய வக்து வந்துடும், ஆனால் குர்ஆன் ஓதுவதில் ஏற்பட்ட ஆசை தீர்ந்திருக்காது. இதுதான் அவர்களுடைய இரவு நேரங்கள் அந்த அளவுக்கு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு இரவு நேர இன்பம் இருக்குது, அது உலக ஆபாசங்களில் கழிக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு அந்த ஆபாசத்தில் கழிப்பதில் கிடைக்கிற இன்பத்தை விட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு இரவு நேர வணக்கம் இன்பமானது. இரவு நேரத்தில் நிற்பது, இரவு நேரத்தில் ஓதுவது, இதெல்லாம் ஆசாபாசங்களில் கழிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குது. அந்த இன்பத்தை விட இவர்களுக்கு இன்பமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல தூங்குறது ரொம்ப கம்மி தான். சில நேரங்களில் அன்னை ஆயிஷாவோடு பேசிக்கொண்டு இருப்பாங்க. பிறகு சொல்லுவாங்க, ஆயிஷா என்னை விட்டு விடு, நான் வணங்க வேண்டும், நீ எனக்கு பிரியமானவள், உனக்கு சந்தோஷம் அளிக்கிற விஷயம் எனக்கும் சந்தோஷம் அளிக்கும், ஆனாலும் நான் இந்த இரவு நேரத்தை என் ரப்புக்கு ஒதுக்குகிறேன் என்று சொல்லி ஒது செய்வாங்க. அழகான முறையில் ஒது செய்து விட்டு நின்று தொழுவாங்க. தொழ ஆரம்பித்ததுமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அன்னை ஆயிஷா சொல்றாங்க, பெருமானார் அழ துவங்கியதும் அவங்களுடைய கண்ணீர் துளி என் மடியில் விழும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்களுடைய தாடியெல்லாம் நனைஞ்சிருக்கும். அதற்கு பிறகு பார்த்தா பெருமானார் நின்ற இடத்தில் உள்ள தரை நனைந்திருக்கும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம்.
இமாம் மௌசாஇ என்ற ஒரு பெரியவங்க இருந்தாங்க. ராத்திரி குர்ஆன் ஓதி தொழுவாங்க. காலையில் ஃபஜ்ர் நேரத்தில் பார்த்தா பாயெல்லாம் நனைஞ்சிரும். ஒரு நாள் காலை நேரத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பெண்மணி வந்தாங்க. இமாம் மௌசாஇ இரவில் தொழுத பாய் நனைஞ்சிருக்கிறத பார்த்து அந்த பக்கத்து வீட்டு அம்மா ஔசாயியுடைய மனைவியிடத்தில் சொன்னாங்களாம், ஏமா இந்த பாயில குழந்தை சிறுநீர் போயிருக்கும் போல் தெரியுது, இந்த பாயை சுத்தப்படுத்தி வையின்னு சொல்லி. அந்த அம்மா சொன்னாங்களாம், அது குழந்தையின் சிறுநீர் அல்ல, என் வீட்டில் உள்ள பெரிய அறிஞரான என் கணவருடைய கண்ணீர். இது இன்று நடப்பதல்ல, நீ இன்னைக்கு பார்க்கிற, இது தினசரி நடக்கும். அவர் ராத்திரி தொழுத பாய காலையில பார்த்தோன்னு சொன்னா பாயெல்லாம் நனைஞ்சிருக்கும். இதுதான் அவருடைய இரவு நேர வணக்கம் அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அருமையானவர்களே, நம்முடைய இரவுகளும் பகல்களும் எவ்வளவு மோசமாக கழிகிறது, எவ்வளவு மோசமா நாம கழித்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில உலகத்தில் நடக்கிற எல்லா விபத்துகள் ஆபத்துகள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனாலும் நமக்கு ஆகிரத்தின் மீதான நாட்டம் வர்றதில்லை. எனவே ரமதானுக்கு முன் இரவு காலங்களை அழகுபடுத்துங்கள். இரவுல நீண்ட நேரம் வணங்குறதுக்கு நாங்கள் ஹாஃபிஸா இல்லையேன்னு நினைக்கலாம். நாங்கள்லாம் ஹாஃபிதுகள் இல்லையே, எவ்வளோ நேரம் வணங்க முடியும்? ஹாஃபிஸா இருக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச சூறாவை திரும்ப 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 ஓதிக்கிட்டே இருங்க. எது தெரியுமோ அதை ஓதுங்க. ஒரு சஹாபி இரவெல்லாம் குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருந்தாங்க. குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருந்தாங்க, ராத்திரி பூரா ஓதுனாங்க. அவருக்கு அதில் அப்படி ஒரு இன்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது, இந்த தோழர் ராத்திரி எல்லாம் குல் ஹுவல்லாஹ் ஓதிக்கிட்டே இருந்தார். ஒரே சூறாவை ஒரே வசனத்தை மீண்டும் மீண்டும் ஓதலாமா? சில நோக்கங்களுக்கு ஓதலாம். அந்த நோக்கம் இல்லைன்னா உலமாக்கள் மக்ரூஹ்னு சொல்லுவாங்க. அப்ப இன்பத்தோடு ஓதலாம், தவறு இல்லை. நீண்ட நேரம் தொழணும். ஒருத்தருக்கு பெரிய சூறாக்கள் தெரியாது, தெரிஞ்ச சூறாவை ஓதி தொழுகை நீட்டுறதுக்காண்டி ஓதலாம். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லப்பட்ட போது அப்படியா சொன்னாங்க. சரிதான், சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கிறது, அதை ஒரு முறை ஓதுவதானது முழு குர்ஆன்ல 1/3 ஒரு பங்கை ஓதியது போலன்னு சொன்னாங்க. குல் ஹுவல்லாஹ் சூராவை ஒரு தடவை ஓதுவதானது 1/3 ஒரு பங்கில் ஓதிய போது என்ன காரணம்? குர்ஆனுடைய மொத்த கருத்துக்களும் என்ன 3 தான். குர்ஆனுடைய மொத்த கருத்துக்கள் 3 தான், ஷரியத்துடைய சட்டங்கள். குர்ஆனுடைய 2வது கருத்து என்ன? முன் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய வரலாறுகள். 3வது என்ன? குர்ஆன்ல ஏகத்துவம். மொத்த குர்ஆனும் ஃபாத்திஹாவிலிருந்து நாஸ் வரைக்கும் குர்ஆனை இந்த 3 கருத்துக்களில் அடக்கலாம். சட்டதிட்டங்கள், முன் வாழ்ந்த சமுதாயத்தின் வரலாறுகள், ஏகத்துவம். குல் ஹுவல்லாஹ்ல ஏகத்துவமே இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. எனவே குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதிட்டா குர்ஆன்ல 3ல 1 ஓதுன மாதிரி. அப்ப அவர் அப்படி ஓதினாரா? அவர் அழைத்து கேட்டாங்க, ஏன் அந்த சூறாவே ஓதினீங்களாமே? எனக்கு அதன் மீது அப்படி ஒரு இன்பம், அப்படி ஒரு இன்பம். அல்லாஹ் உம்மை நேசிக்கிறான் என்று அவருக்கு சுப செய்தி சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே ஆயத்தை ராத்திரி எல்லாம் ஓதுனாங்க. சூரா மாயிதாவுடைய இறுதியில் வரக்கூடிய இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றது அது. மறுமையில் அல்லாஹ்வுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இடையில ஒரு உரையாடல் நடக்கும். அது மாயிதாவுடைய கடைசியில் அந்த உரையாடலை தான் அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பிரத்யேகமாக விசாரிப்பான். நம்ம அவங்களுடைய சரித்திரத்தை சொன்னோமா இல்லையா? அவங்கள்ட்ட கேட்பான், உங்களை கடவுளாக்குமாறு நீங்க சொன்னீங்களான்னு சொல்லி. அதுக்கு அவங்க பதிலளித்து கொண்டே வருவாங்க, நான் அப்படி சொன்னான்னு சொல்லி. அதுல கடைசியா சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் உன்னுடைய அடியார்கள். இன் துஅذிபுஹும், நீ தண்டித்தால் உனக்கு உரிமை இருக்குது, உன்னுடைய அடியார்கள் தான். நீ மன்னித்தால் நீ யாவற்றின் மீதும் சக்தி பெற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயத்தை ஈசா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவு முழுக்க ஓதிக்கிட்டே இருந்தாங்க. இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக்கன்னு சொல்லி. முஹம்மத் பின் முன்கதிர் அப்படின்னு ஒரு தாபி இருந்தார். அவர் ராத்திரி எல்லாம் என்ன செஞ்சாரு? அழுதுகிட்டே இருந்தார். இரவெல்லாம் அழுக ஓதுறார். காலையில் அவங்களுடைய தாயார் அவங்களுடைய தாயார் ஹஜ்ரத் உமர் என்று நினைக்கிறேன், அவங்கள்ட்ட அல்லது இன்னொரு சஹாபிட்ட கேட்குறாங்க, என் மக ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே நிற்கிறாரு, ஓதிக்கிட்டே நிற்கிறாரு, எனக்கு பயமா இருக்குது, அவர்கிட்ட ஏதாவது கேளுங்க ஏன் அழுகிறாருன்னு சொல்லி. அவங்க கேட்டாங்க, ஏங்க இப்படி அழுதீங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், ஒரு ஆயத்தை தான் நான் ஓதுனேன், அந்த ஆயத்தினுடைய கருத்தை நினைச்சு நான் அழுதேன், அந்த ஆயத்தை நான் தாண்டவே முடியல. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி கேட்பான், ஹஸிபல்லதீன ஜத்தரஹு ஸய்யிஆத் அன் நஜஅலஹும் கல்லதீன ஆமனு, துணிந்து பாவம் செய்தவர்கள் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, அவர்களை ஈமான் கொண்டவர்களை போன்று ஆக்கி விடுவோம் என்று. ஏன்னா பாவம் செய்கிறவனுக்கெல்லாம் ஒரு தைரியம்,
அல்லாஹ் மன்னிச்சிருவான்னு சொல்லி இல்லையா? அது பாவம் செய்கிற போது அப்படி தைரியம் வரக்கூடாது. அல்லாஹ் கேட்கிறான், பாவிகளையும் நல்லவர்களையும் சமமாக்கி விடுவோமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதை நினைச்சு அழுதேன் என்று சொன்னாங்க. இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இரவு தொழுகையில நின்று ஓதுனாங்க. ஓதிக்கிட்டே வருகிற போது சூரத்து தூர்ல ஒரு ஆயத்து வருது, ஃபமன் அல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்கள் மீது உபகாரம் புரிந்தான், வகானா அஸாபஸ் ஸமூம், கொதிக்கும் நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்தான். இந்த ஆயத்தை ஓதுனாங்க. காலையில ஃபஜ்ர் வக்த் ஆயிடுச்சு. இதெல்லாம் இரவு நேரத்தில் அவர்களது இன்பம், இரவு தொழுகையில் ஒரு இன்பம், அந்த தொழுகையில குர்ஆன் ஓதுவதில் ஒரு இன்பம். அந்த இன்பத்தை அடைந்த பெருமக்கள் அவங்களுடைய இரவு காலங்கள் இப்படியெல்லாம் கழிந்ததாக நாம சரித்திரத்தில் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ரமதானுக்கு முன்னால இந்த வணக்கங்களை கொண்டு நாம தயாராகலன்னு சொன்னா நாம எப்படி ரமதானை புனிதமாக ஆக்க முடியும்? சஹாபா பெருமக்கள் குர்ஆனை ரொம்ப சிந்தித்து ஓத ஆசைப்படுவாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து குர்ஆனுடைய 10 ஆயத்துகளை கேட்டுக்குவோம். 10 ஆயத்து. அந்த 10 ஆயத்தை என்ன செய்வோம்? திரும்ப திரும்ப ஓதுவோம். அந்த 10 ஆயத்துகளை சிந்திப்போம். அந்த 10 வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதை செயல்படுத்துவோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயங்களை கற்றுக்கொள்ள போவோம்னு சொன்னாங்க. குர்ஆனை கொண்டு இன்னைக்கு நாம வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துறதும் இல்லை. குர்ஆனுடைய சட்டங்களை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் எல்லா சட்டங்களையுமே கொண்டு வந்து விட்டது. எல்லாமே ஒரு காலத்தில் நடக்குமா அப்படின்னு எதையெல்லாம் நீங்க கேட்டீங்களோ எல்லாம் வந்துருச்சு, வக்ஃபு திருத்த சட்டம் உட்பட. ஆனா யோசிச்சு பார்க்கணும், இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் சொல்லுது தெரியுமா? நான் இப்பெல்லாம் அரசியல் அதிகம் பேச விரும்புறதில்ல. நம்முடைய தவறுகள் தான் ஆட்சியாளர்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம சரியாகாம இந்த ஆட்சி மாறாது. அது அல்லாஹ்வுடைய நியதி. அது நம்முடைய செயல்பாடுகள். நாம இப்படி எல்லாம் ஒரு ஆட்சி வர்றதுக்கு முன்னால ஒழுங்கா இருந்தோமா? வக்ஃபுடைய சட்டங்களை பேணி நடந்தோமா? அரசாங்கம் சொல்ற காரணம் ஆச்சரியமா இருக்குது. நாங்க சிறுபான்மை மக்களுடைய வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த வக்ஃபு சம்பந்தமான வழக்குகள் 40,000 வழக்குகள் இருக்குதான் நிலுவையில் நீதிமன்றத்தில். இந்த வழக்குகள் எல்லாம் நாங்க போடல, முஸ்லிம்களுக்கு எதிராக போட்டுக்கிட்டாங்க. முஸ்லிம்களே போட்ட வழக்குகள் 40,000 வழக்குகள். ஒரு பள்ளிவாசல ஒரு பழைய நிர்வாகம் இருந்திருக்கும், புதிய நிர்வாகம் வந்திருக்கும். பழைய நிர்வாகி பள்ளியினுடைய ஆவணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறாரு. புது நிர்வாகம் வழக்கு போடுது, இந்த ஆவணங்களை எல்லாம் வாங்கி கொடுங்க. இப்படி கிட்டத்தட்ட 30,000 40,000 வழக்குகள் உங்களில் சிலருக்கு எதிராக போட்டிருக்கீங்க. அப்படின்னா நிறைய பேர் உங்களை அநியாயம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த அநியாயக்காரர்கள்ட்ட இருந்து உங்க சொத்தை மீட்கிறதுக்கு தான் இந்த சட்டம். இது அரசாங்கம் சொல்ற காரணம். பாருங்க, நாம அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்காததுனால இது எல்லாம் வரும். அவங்க அடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா என்ன ஷரியத்தை நாம பின்பற்றிட்டு இருக்கிறோம்? ஏதாவது நம்மள்கிட்ட இருக்குதா? வணக்கங்கள், தொழுகை உள்ளிட்ட வணக்கம் இருக்குது. அல்லாஹ்வுடைய எந்த சட்டத்தை, பாகப்பிரிவினை சட்டம் நம்மள்கிட்ட கரெக்டா பின்பற்றுகிறோமா? இல்லை. இப்போ அரசாங்கம் கொண்டு வந்தா என்ன ஆச்சரியப்பட இருக்கிறது? அருமையானவர்களே, குர்ஆனுக்கு நாம விட்டோம், அதனுடைய சட்டத்திட்டங்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம விட்டதனுடைய விளைவு தான் இதெல்லாம். அதனால குர்ஆனை ஓதுவது நன்மை, குர்ஆனை ஓதணும். குர்ஆனை அழகா ஓதுவதுடைய கண்ணியம் ஒன்று இருக்குது. குர்ஆனை திக்கி ஓதுறாரு, குர்ஆன் ஓத கஷ்டப்படுறாரு, அவரும் குர்ஆனை விட்டுறக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅஸ் ஸஃபரத்தில் கிராம். குர்ஆனை திறம்பட ஓதுபவர், குர்ஆனை அழகா ஓதுபவர், தஜ்வீதுடைய உச்சரிப்புகளோடு ஓதுபவர், அவர் மேலான வானவர்களோடு இருப்பார் என்று சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, ஒருவர் குர்ஆன் ஓதுறார், வல்லதி யக்ரஉல் குர்ஆன வஹுவ அலைஹி ஷாக்குன், அவருக்கு குர்ஆனுடைய வார்த்தைகள் உச்சரிப்புகள் நாவில் எளிதில் வர மறுக்குது, ஆனாலும் விடுறதில்லை, கஷ்டப்பட்டு ஓதுறாரு. யார் கஷ்டப்பட்டு திக்கி தடுமாறி குர்ஆன் ஓதுகிறாரோ ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு 2 கூலி உண்டுன்னு சொன்னாங்க. நம்மில் சில பேர் குர்ஆன் ஓத மறுப்பதற்கு, குர்ஆன் ஓதாம இருக்கிறதுக்கு அதை ஒரு சாக்கா சொல்லுவாங்க. இல்லை எனக்கு சரியா வரமாட்டிருக்குது, இது ஒரு சாக்கல்ல. குர்ஆனை யாராவது ஒரு ஆலிமின் மூலமாக சரியா ஓத கற்றுக்கொள்ளணும். சில பேருக்கு சரியான உச்சரிப்புகள் வராவிட்டாலும் பரவாயில்லை, தடுமாறியாவது திக்கு தடுமாறி ஓதணும். அவருக்கு அல்லாஹ் தஆலா 2 கூலி கொடுக்கறான்னு சொன்னாங்க. குர்ஆனுடைய ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்பதாக
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, ரமலானுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய இந்த அருள்மலை இருக்கிறது, அதை ஓதுவதில் நாம கவனம் செலுத்தணும். பாருங்க, குர்ஆனுடைய பரக்கத்துகள் 40 பரக்கத்துகள் துனியாலே இருக்குன்னு சொன்னோம். அதை நல்லோர்கள் வாழ்வல அல்லாஹ் காட்டியும் இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சஹாபாக்கள் ஒரு நாள் வர்றாங்க. அபூதாவுதுல வருகிற ஒரு ஹதீஸ் இது. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு சாபித் இப்னு கைஸ் என்று ஒரு சஹாபி, அவருடைய வீட்டை நாங்க பார்க்கிறோம். அவருடைய வீடு விளக்குகளால் ஜொலிக்கிறது. ஆனா விளக்கு இல்லை. அந்த காலத்துல எது விளக்கு? சொல்றாங்க, அவருடைய வீட்டை நாங்க பார்க்கிறோம், அந்த வீடு விளக்குகளால் ஜொலிக்குதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவரை கூப்பிட்டு, நீங்க வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதுனீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னார். சொன்னாங்க, பக்ரா ஓதியதுனால அவருடைய வீடு ஜொலித்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க குர்ஆன் வீட்டில் ஓதுறதுனால உங்களுடைய வீடு பிரகாசிக்கிறது என்கிற ஒரு தகவலை சொன்னாங்க. அருமையானவர்களே, நாளை மஹ்ஷர் மைதானத்தில் இந்த சூரியன் இருக்கு இல்லையா, இந்த சூரியன் நம்முடைய தலைக்கு 1 மைல் தூரத்தில் வந்துடும். அந்த மைலுக்கு என்ன அர்த்தம் என்று பல கருத்துக்கள் அறிஞர்களிடையே உண்டு. இன்னைக்கு எத்தனையோ 1000 கோடி தொலைவில் இருக்குது. இந்த வெயில நம்மால தாங்க முடியல, சுட்டரிக்கிற வெயில. 1 மைல் தூரத்தில் இந்த சூரியன் வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் அதனுடைய வெப்பம், அதனுடைய கடுமையிலிருந்து சிலர் தப்பிப்பாங்க. அதுல அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் சிலருக்கு கிடைக்கும். அந்த அர்ஷுடைய நிழல்ல போகிறவங்க யாரு? ஒரு 7 பிரிவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 7 பேர். அந்த 7 பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா யார் இருக்க மாட்டாங்க? குர்ஆன் ஓதுறவர் அதுல இருக்க மாட்டார். அந்த 7 பேர்ல இல்ல. அப்ப அவங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போயிடுறாங்க. யார் குர்ஆன் ஓதுறாங்களோ அவங்க எப்படி தப்பிப்பாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூரியன் 1 மைல் பக்கத்துல வந்துரும் உங்க தலைக்கு மேல. யார் குர்ஆன் ஓதினாரோ பக்ராவும் ஆல இம்ரானும் அவருடைய தலைக்கு மேல் மேகமாக வந்து நிழலிடும். அவருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கூட தேவையில்லை. அவர் ஓதி இந்த பக்ராவும் ஆல இம்ரானும் அவருடைய தலைக்கு மேல் வேகமாக வந்து நிழல் கொடுக்கும். அதுல அவங்க தப்பிச்சிருவாங்க. அந்த 1 மைல் தொலைவில் இருக்கிற அந்த சூரிய வெப்பத்தினால அவர்களுக்கு எந்த சூடும் தெரியாது. இந்த மேகம் அவர்களுக்கு குளிர்ச்சியாக மாறும் சொன்னார். அருமையானவர்களை, இப்படி அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் அவ்வளவு சிறப்புகள் நிறைந்த குர்ஆன் இது, அவ்வளவு மேன்மை நிறைந்த குர்ஆன் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை ஓதுவதில் அவர்களுக்கு அவ்வளவு அதீத இன்பம். அந்த இன்பத்துல தான் இரவு நேரத்துல அவங்க நிற்பாங்க. குர்ஆன் ஓதுற இன்பத்துல எவ்வளவு நேரம் நின்னோன்னே தெரியாது. அவ்வளவு நேரம் நின்று ஓதுவாங்க. குர்ஆன் ஓதுகிற இன்பம் அப்படிப்பட்டது. ருக்கூல போயிட்டாங்கன்னா தன்னை மறந்துடுவாங்க. சஹாபாக்கள் பெருமானார் எப்ப ருக்கூல இருந்து எழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ருக்கூல இருப்பாங்க. சஜிதா அவ்வளவு இன்பமானது. சஜிதா அவ்வளவு இன்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. சரிங்களா? சஜிதா செய்யறதுனால நாளைக்கு நரகத்துல அல்லாஹ் நரகத்துக்கு உத்தரவிடுவான். சில முஸ்லிம்கள் நரகத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க. நரகத்துக்கு போன பிறகு அல்லாஹ் சொல்லுவான், யார் சஜிதா செய்தார்களோ அந்த சஜிதாவுடைய உறுப்புகளை நரகமே நீ தீண்டக்கூடாதுன்னு சொல்லிடுவான். 7 உறுப்புகள், சஜிதாவுடைய உறுப்புகள் எத்தனைங்க? 7. அந்த 7 உறுப்புகளையும் நரக நெருப்பு தீண்டாது. இப்போ அதுக்கு மேல என்ன இருக்க போகுது? அவர் அல்லாஹ் வெளியேற்றுவான். அதனாலதான் ஹதீஸ்ல வருது, அக்ரப்மா யகூனுல் அப்து இலா ரப்பிஹி வஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிற நேரம் சஜிதா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல நிலையில நிற்பாங்க, கியாம்ல குர்ஆன் ஓதுவாங்க, அதுல இன்பம். ருக்கு சுஜூதுல அல்லாஹ்வை துதிப்பாங்க, அதுல இன்பம். அவ்வளவு நேரம் நின்று வணங்கி தான் அவங்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கி போயிடும். அந்த கால் வீங்கினது அவங்களுக்கு தெரியாது. இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரவு நேரத்தில் நீண்ட நேரம் நின்று வணங்குவாங்க. அந்த இன்பத்தில் அவங்களுக்கு தெரியாது, எவ்வளவு நேரம் நின்றோன்னே தெரியாது. தொழுது முடிக்கும் போது தான் ரத்த ஓட்டமே ஸ்தம்பிச்சு போயிடும். ரத்த ஓட்டம் அப்படியே ஸ்தம்பிச்சிடும். அப்ப அந்த ரத்த ஓட்டம் சீராகுவதற்காக அருகில் உள்ள சுவட்டில் தன்னுடைய கால் அப்படியே தேய்ப்பாங்க. அவ்வளவு நேரம் நின்று அந்த ரத்தங்கள் அப்படியே நின்று போயிடும் சொல்லி. இதெல்லாம் அவங்களுடைய இரவு நேரத்தில் குர்ஆனை அவ்வளவு ரசித்து ருசித்து ஓதுனாங்க. எனவே அருமையானவர்களே, இந்த 2 வணக்கங்கள், ஒன்று இரவு தொழுகை, அதை நாம் என்ன செய்யணும்? ஆரம்பித்து இரவு நேரத்தில் ஒரு சில ரக்காத்துகளாவது தொழ முயற்சிப்பது. 2வது குர்ஆனுடைய திலாவத், காலையிலும் மாலையிலும் சில நேரங்களை ஒதுக்கி குர்ஆனை ஓத முயற்சிக்கணும். அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை ஓதுகிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற
பரிசுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நிறைய இடங்கள்ல ஹுஃபாதுகள் ஹாஃபிதுகள் எல்லாம் குர்ஆனை முடித்து பட்டம் வாங்குகிற காலம். அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது நாமும் ஹாஃபிஸ் ஆகணுங்கிற ஆசை வரணும். யாரும் ஆசைப்படலாம், எந்த வயதிலும் ஆசைப்படலாம். குர்ஆன் மரணம் என்பது அல்லாஹ் லேசாக்கி இருக்கிறான் இந்த உம்மத்திற்கு. அது லேசாக்கப்பட்டது. வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், இந்த குர்ஆனை லேசாக்கி இருக்கிறோம் ஜிக்ர் என்பதற்கு 3 தஃப்சீர்கள். அதுல ஒரு தஃப்சீர் என்ன, மரணம் செய்வதற்கு லேசாக்கி இருக்கிறோம். இப்போ நாம ஹாஃபிஸ் ஆகணும்னு ஆசைப்படணும். சரி, அந்த அளவுக்கு மன உறுதி இல்லை. நம்முடைய பிள்ளைகளில் யாராவது ஹாஃபிஸ் ஆகணும். பிள்ளைகள் பெரியவர்கள் ஆயிட்டாங்க, நம்முடைய பேரம்பேத்திகளில் யாராவது ஹாஃபிஸ் ஆகணும். மொத்தத்தில் இந்த குடும்பத்தில் ஒரு ஹாஃபிஸ் இருக்கணும். கியாமத்து நாள் வரை இந்த சந்ததிகளில் ஹுஃபாதுகள் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம் இந்த நேரத்தில் ஏற்படுத்தணும். ஏன்னா இந்த செய்திகளை அதிகம் பார்க்குறோமா இல்லையா? அதெல்லாம் வெறும் தகவலா இல்லாமல் எல்லாம் இது போன்ற பாக்கியம் நிறைந்த பிள்ளைகளை எங்கள் குடும்பத்திலையும் கொடு என்று அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹுடைய அருள்மறையை ஓத ஆரம்பித்து ரமதான் வருகிற போது சில ஹத்தமாத்துகள் குர்ஆன சில குர்ஆன்கள் நாம் நிறைவு செய்தவர்களாக ரமதானை நாம் எதிர்கொண்டோன்னு சொன்னால், இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதத்திற்கு முன்னால குர்ஆனை ஓதியே அதை வரவேற்கிற போது ரமதானுடைய அத்தனை அருள்களும் அத்தனை பரக்கத்துகளும் நமக்கு கிடைப்பதற்கான வழிகளை எல்லாம் அல்ல அல்லாஹ் லேசாக்கி தருகிறான். அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து புனிதமான ரமதானுக்கு முன்னாலேயே அமல்களை கொண்டு உயிர்ப்பிக்கிற தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.